ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். இந்த வீடியோ டூ இன்ட்ரெஸ்டிங். நான் எக்கனாமிக் டைம்ஸ்ல இந்த ஆர்டிக்கல் படிச்சேன். இம்மீடியட்டா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ப்ராக்டிக்கலி இது பாசிபிள் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மாசம் கன்சிஸ்டன்டா ஒரு 17,000 ரூபாயில தொடங்கி வருஷம் வருஷம் அந்த 17,000 ரூபாய் அப்படிங்கறத மினிமம் 7% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய முதலீடை கொண்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டா 20 வருஷத்துல நம்ம கையில 2 கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறது பிராக்டிக்கலி உண்மைதான். சோ இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கும்போது திரு விவேக் சிங் அவர் ஒரு புது இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்குள்ள வராங்க அப்படின்னா இந்த மாதிரி கவனிக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவை கொடுத்திருக்காரு எஸ்ஐபி முறையில. அதுக்கு அவரு ஒரு சில ஃபண்டையும் சொல்லியிருக்காரு. சோ இவர் இன்வெஸ்டா பினான்சியலோட ஃபவுண்டர் மிஸ்டர் சமீர் ஷா. இவருடைய இந்த வியூவை நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ப்ராக்டிக்கலி இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ இத மாதிரி ஃபண்ட்ஸை ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இது செட்டும் ஆகலாம். சோ இது எப்படி எந்த மாதிரி ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்க்கலாமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய அலைஸ் ப்ளூல டைரக்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்கை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் அவுட் டெக்ஸ்ட் பண்ணுங்க. சோ முதல்ல கோடாக் மல்டி கேப் ஃபண்ட்ல மாதம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2000 rupees ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கோடாக் மல்டி கேப் ஃபண்ட்ல மாதம் 2000 ரூபாய் போடும்போது இது மூலமா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதுலயும் எப்போதுமே மல்டி கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது குட் growth தான். ரெண்டாவதா அவர் சொல்லியிருக்கிற ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட். இதுல மந்த்லி ஒரு 2000 rupees போடலாம் அப்படின்னும், நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் இதுல பாத்தீங்கன்னா மந்த்லி 5000 அப்படின்னும், பாரட் பாரிக் பிளெக்சி இதுல பிளெக்சி கேப் இதுல மாதம் 3000ம், கோடாக் மிட் கேப் ஃபண்ட்ல மாதம் 3000, ஆக்சிஸ் நிப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இதுல 2000, 17,000 ரூபாய் ஒரு இன்வெஸ்டர் ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அத வருஷம் வருஷம் 7% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணும்போது குறைந்தபட்சம் இவங்களுக்கு 2 crore 20 yearsல கையில நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ணிருக்கேன், நான் சொல்றேன் பாருங்க. சோ நான் சொன்ன இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்த பத்தியும் என்ன ஃபண்டு, எப்படி ஃபண்டு, இதுல என்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, இது எப்படி ரிட்டர்ன்ஸ் இவ்வளவு கொடுக்குது, இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மொத்தம் 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபண்டு. மொத்தம் 17,000 மந்த்லி. ஒரு 12 மாசம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதுல 2,04,000 ரூபாய் வரும். சோ இதுக்கு ஆவரேஜா நான் 18% ரிட்டர்ன் வச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் 5-10 இயர்ஸ்ல மோர் தென் 15 to 20% கொடுத்துருக்காங்க. நான் ஆவரேஜா 18% வச்சு பார்க்கும்போது வருஷம் 2,40,000 ரூபாய். சோ அதுக்கு அந்த 2,40,000 ரூபாய்க்கு ஆவரேஜா 7% அதிகமா போடுறீங்க அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் அரௌண்ட் 16,000 எக்ஸ்ட்ரா. இதோடைய டோட்டல் மதிப்பு 2,57,000. இந்த வேல்யூவுக்கு 18% ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய். சோ டோட்டலா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 20 வருஷத்துல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த ரிட்டர்ன்ஸ் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 20 years கழிச்சு 2 crore அப்படிங்கிறது கால்குலேட் ஆகுது. சோ ப்ராக்டிக்கலி இது பாசிபிள் தான். ப்ராக்டிக்கலி இது பாசிபிள் தான். சோ இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதுல ஆவரேஜா நம்ம எவ்வளவு தெரியுமா இன்வெஸ்ட் பண்ணுவோம்? மாசம் 17,000 ரூபாய் அப்படின்னா வருஷத்துக்கு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 2,04,000 ரூபாய் இருக்கா? இந்த அடுத்த தடவை நம்ம எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண போறோம்? இதுல 7% இன்க்ரீஸ் பண்ண போறோம். நம்மளோட இந்த 17,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 7% வச்சுக்கோங்க. நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன். பிளஸ் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட். சோ இப்படியே நம்ம 20 வருடம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறோம் அப்படின்னா 12 மாசம். ஓகே, டோட்டலா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 73,07,772 ரூபாய். கிட்டத்தட்ட 74 லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 crore கிடைக்கும் அப்படிங்கிறது பிராக்டிக்கலி இந்த 18% டேட்டா வச்சு பார்க்கும்போது பிராக்டிக்கலி இது பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ ஒரு இன்வெஸ்டர் இந்த மாதிரி தன்னுடைய முதலீட்டை இப்பையில இருந்து தொடங்கினா கூட
2045ல இவங்க கிட்ட 2 crore இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷன்ல இந்த ரிட்டர்ன் இது தொடர்ந்து முன்னேறும் போது இந்த ரிட்டர்ன் வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ எப்போதுமே லாங் டேர்ம் எஸ்ஐபிக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.